ஸ்டாலின் தலைமையிலான அரசின் கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் மட்டுமே அனுபவித்து வருவதாக மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஒருபுறம் காவல் நிலையமே தாக்கப்படும் அவலம் நடக்கிறது, மறுபுறம் காவல்துறையின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் என்கவுண்டர் மரணங்கள் என விமர்சனங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே திமுகவின் ஊழல்கள் ஒவ்வொன்றாய் அம்பலமாகி நம்மை தலை சுற்ற வைக்கின்றன. நீதிமன்றங்களில் தொடர்ந்து குட்டு வாங்கும் திமுக அரசு மக்களை ஏமாற்ற பல்வேறு நாடகங்களை நடத்தி வருகிறது. பந்தல்குடி கால்வாய்க்கு பந்தல் போட்டதில் தொடங்கி தாக்குதலுக்குள்ளான காவல் நிலையத்தை பார்வையிடச் சென்ற முன்னாள் அமைச்சரை கைது செய்தது வரை, அப்பப்பா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டுவிடும் என்பதைப் போல திமுகவினர் மக்களை ஏமாற்ற செய்யும் நாடகங்கள் ஒன்றா இரண்டா? இதற்கிடையே போதைப்பொருள் புழக்கம் வேறு அடுத்த தலைமுறையை சீரழித்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி சமத்துவம்தான் திராவிட மாடலின் அடையாளம் என ஸ்டாலின் சொன்னாலும், ஜாபர் சாதிக்கும் ஞானசேகரனும் கண்ணுக்குட்டியும் தான் அடையாளமாக இருக்கிறார்கள். இதுதான் திமுக ஆட்சி வீழ்வதற்கான அச்சாரமாக அமைந்துள்ளது.